எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே காங்கிரஸ் இருந்த வரைக்கும் நாட்டு நிலைமை விலைவாசி எல்லாமே நல்லா இருந்தது. மக்களுடைய தொழில் இதுவும் நல்லா இருந்தது. ஆனால் இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1க்கு 9 பக்கம் ஏறி போச்ச வழி எதுவும் குறைஞ்ச பாடு கிடையாது. ஆனாலும் விலைவாசியும் சரி நாட்டினுடைய மக்கள் வருமானத்துக்கும் ரொம்ப அடிப்படியாக போயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஏழைப்பட்ட மக்கள்லாம் வந்து யாருமே அப்படியே தான் இருக்காங்க. பணக்காரங்க மட்டும் பணக்காரங்களே வாங்கிட்டு இருக்காங்க ஒழிய கூலிக்காரங்க யாருமே மேலே முன்னுக்கு யாரும் வந்ததா சட்டமே இல்லாமல் இருக்குது. அதனால் மேலே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தொழிலும் மக்களுடைய அடிப்பட்ட மக்களுக்கு நல்லா இருக்கும். பணக்காரங்க வந்து பணக்காரங்களானாலும் ஏழைங்களும் கொஞ்சம் மேலே வரதுக்கு வாய்ப்புனா மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா மட்டும்தான். இதை வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்கள ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தோம். பார்த்தீங்கன்னாவே கூலிக்காரங்கலேருந்து நடுத்தர மக்கள் வரைக்குமே மேலே வரணும்னா காங்கிரஸ் மேலே ஆட்சி அமைச்சா மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஏன் ஆட்சி அமைக்குன்னா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க உறுதியாகம் பண்ணது நாட்டுக்காக பண்ணதும் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வழி, வேறு எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது. அதனால் மேலே ராகுலோ சோனியா அம்மாவோ இவங்க வர்றது தான் 99% மக்கள் விரும்புறது. 1% கூட மோடி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பணக்காரன் மட்டும்தான் நினைப்பான். ஏன்னா அவன் பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறது வச்சுறோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மேலே காங்கிரஸ் வரணும். ஆல் இண்டியா போலாமே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மோடியின் ஆட்சியில் குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் தேச பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மோடியை மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சேலத்துலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க. மறுபடியும் நம்ம பிஜேபியோட பிரதமர் மோடி வந்தால் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் விரிவுபடுத்தி எல்லாம் பண்ண பரவாயில்ல. அது எல்லாமே ரயில்வே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. வந்தே பாரத் ட்ரெயின், அப்புறம் இன்னும் நிறையா பண்ணியிருக்காரு. நம்ம லோன் கூட முத்ரா லோன் நம்ம சின்ன சின்ன தொழிலுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. அதனால் அந்த பரவாயில்ல. ஆனால் நம்ம ஜிஎஸ்டி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா குறைச்சி பண்ணி கொடுத்தா நம்ம இன்னும் தொழில் நம்ம ஜவுளித்துறை வந்து கொஞ்சம் நிலவடித்திருக்கு. இன்னும் நல்லா வரதுக்கு உண்டான இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.